கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன். ஈசிஆர் நியர் ஊத்தண்டிக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 8 வீடு போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து சோல்ட் அவுட். இப்போதைக்கு ஒரு 2 வீடு மட்டும் இருக்குது. அதில் ஒரு வீடு நம்ம வந்து சாம்பிளுக்காக நம்ம பார்க்குறோம். இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. உங்களுக்கு நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். பக்கத்தில் வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 கார் வந்து நிறுத்தலாங்க. உள்ளே வந்து அங்கே ஒரு கார் இங்கே ஒரு கார் நிறுத்திக்கலாம். நீங்கள் கார்டனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் வால் ஷேரிங் இருக்கும் உங்களுக்கு. இந்த கேப்பு தான் இது ஒரு வீடு. ரொம்ப வால் ஷேரிங் நீங்கள் சொல்ல முடியாது. இது ஒரு வீடு, இது கார் பார்க்கிங், அடுத்தது இது வீடு போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு அந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங். இதுதான் கேப் உங்களுக்கு. ரொம்ப கார்டனிங் யூஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு, கார் வெளியில் நிறுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. இது வந்து ஒரு ஃபர்னிஷ்டு வில்லா. இது மாதிரி 2 வில்லாஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபர்னிச்சர் வில்லா சாம்பிளுக்காக நம்ம வந்து காமிக்கிறோம். இது ஒருத்தர் வாங்கிட்டாங்க. பட் வில்லா மட்டும்தான் சேல். ஃபர்னிஷ் பண்ணி கேட்கணும்னா அது தனி காஸ்ட் வரும் உங்களுக்கு. ஃபுல்லாக வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 1500 ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வரும் உங்களுக்கு. 1500 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்ஸு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பில்டப் ஏரியா வந்துட்டு 1500 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். நல்லா ஒரு கீழே வந்து ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. 1500 யூடிஎஸ், 2600 பில்டப். ஜென்செட்டு, வாட்டர்லாம் 24 ஹவர்ஸ் வாட்டர் நல்லாயிருக்கும். வாட்டரு பவர் பேக்கப் 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷோபாலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வாஷ் பேஷன், அதாவது ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கீழே செடிகள்லாம் வைக்கிறதுக்கு இடம். இதே செட்டப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஃபர்னிச்சருக்கு தனியாக காஸ்ட் வரும். கீழே வந்து ரிசப்ஷன், ஷோபா போட்டு உட்கார்ற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஏசி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் இருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. காம்பேக்டாக இந்த பட்ஜெட்டில் காம்பேக்டான வீடு ஈஸியாக ரொம்ப ரேரு, கிடைக்காது. இது லிஃப்ட்டு உள்ள. இங்கே கொஞ்சம் ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கீழே ஒரு பெட்ரூம். இங்கே வந்து சும்மா ஒரு பின்னாடி கார்டன் மாதிரி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம் அதையும். இது வந்து ஒரு பெட்ரூம். பின்னாடி பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இங்கேருந்து இந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போல் நடந்து போனீங்கன்னா லேபர் யாராவது கூப்பிட்றீங்கன்னா இந்த பக்கம் கூப்பிட்றாங்க. நீங்கள் வேலைக்கு பின் பக்கம் வர மாதிரி கார்டனிங்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பில்ட் பண்ணியிருக்காங்க. கார்டனிங்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். கார்டன் வியூ பெட்ரூம்னே சொல்லலாம். எல்லா பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கபோர்டு. இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. பட் ஆனால் இப்போதைக்கு ஒர்க் 2 வில்லா போயிட்டுருக்கு ஃபைனல் ஃபினிஷிங் ஸ்டேஜில். இது இன்டீரியர் மட்டும் பண்ணிட்டுருக்காங்க. இன்டீரியர் ஒயரிங் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்து. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ஃபினிஷிங் வேணாலும் அவர் பண்ணி கொடுத்துறாரு. அடிஷ்னல் காஸ்ட் வந்து நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை உங்கள் ஸ்டைலுக்கு நான் எனக்கு தெரியும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கபோர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு சேஃபான ஒரு லொக்காலிட்டி. ரோட்லேருந்து ரொம்ப நியர்பை. டைரக்ட் பீச் ஆக்சஸ் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே போகலாம். உள்ளவே லிஃப்ட் இருக்குது. நான் இப்போ படிக்கட்டில் கூப்பிட்டு போகிறேன். நான் லிஃப்ட்டுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஷோபாலாம் போட்ட அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு வீடு பார்க்குறதுக்கு. ஒரு 5-6 பேர் உட்கார மாதிரி ஷோபா பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி. இது டோர் இப்போ திறக்கல. பால்கனி உள்ளவே நிறைய பிளான்ட்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. டைனிங். இங்கே வந்து ஒரு பாத்ரூம் கம் டாய்லெட். அது வந்து பால்கனிக்கு போகிற வழி. 2 பால்கனி கொடுத்து நிறைய பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. ஜன்னல் நல்லா கொடுத்துருக்காங்க. பெரிய ஜன்னல். இது வந்து ஒரு பால்கனி. 2 பால்கனி. இது ஒரு பால்கனி நான் காமிக்கிறேன் வியூ. பால்கனியும் அந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு லைன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதுதான் வியூ. ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு.
இது வந்து இந்த பைப் லைன்லாம் பார்க்குறது நினைக்கிறேன். நல்லா அது கொஞ்சம் பிளான் பண்ணுவாங்க சொல்லி அதே தான் பைப் லைன். பைப் லைனுக்கு வந்துட்டு ஏதாவது வாட்டர் லைன் ப்ராப்ளம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அது ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கிச்சன் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடு ஃபுல்லாகவே அவர் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணி ஃபுல் ஏசி பண்ணியிருக்காங்க. கிச்சன் பாருங்கள் நல்லா பண்ணியிருப்பாங்க. போதுமான இட வசதி வந்து நல்லாவே இருக்குங்க. 2 வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அழகாக இடம் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன். டைனிங்க்கு தனி இடம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டைனிங் கம் ஹால் கொடுத்துட்டாங்க. கீழே ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் எதுவும் பெட்ரூம் கிடையாது. செகண்ட் ஃப்ளோர் வரும். செகண்ட் ஃப்ளோரில் இது ஒரு பெட்ரூம். நல்லா அழகாக இருக்கு. நல்லா ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த கபோர்ட் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இதே மாதிரி மாடல் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் கபோர்ட். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்ரூம், ஷவருக்கு தண்ணி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு டாய்லெட் தனி போர்ஷனாக கட்டியிருக்காங்க. கிளாஸில் பார்ட்டிஷன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கபோர்டு எல்லாமே ரொம்ப ராயல் லுக்கில் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பால்கனி. கீழே பார்த்தா அதே மாதிரி தான். இது ஒரு ரோட் சைட் பால்கனி. இங்கே ஒரு பெட்ரூம். இதுலேயும் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸை பொறுத்தவரையும் அழகாக பண்ணியிருக்காங்க. இது வார்ட்ரோப். இது இந்த ரோட் சைட் பால்கனி. இந்த வில்லா உள்ளவே வந்து கம்யூனிட்டி உள்ளே பார்க்குற மாதிரி ஒரு பெட்ரூமுக்கும் ஒரு பால்கனி அழகாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. நிறைய வில்லா குயிக்காக சேல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு 2 வில்லா தான் இருக்குது. இங்கே வந்துட்டு பாத்ரூம் பாருங்கள். இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வாஷ் பேஷன், இங்கே ஷவர் கம் டாய்லெட். நல்ல ஃபினிஷிங். இப்போ மேலே போகலாம். மேலே வந்து மொட்டை மாடி. நம்ம கீழே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸு, பெட்ரூம் கீழே பால்கனி இருக்குது. ஹாலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு வித் பால்கனி, டைனிங், கிச்சன், பால்கனி, அப்புறம் ஒரு பாத்ரூமு. ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி, ஓப்பன் டெரஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கெசிபோ மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் தேவையானதாக பண்ணிக்கலாம். உள்ள ஆல்ட்ரேஷன்லாம் நல்லா கார்டன் இங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்ல வியூ. இங்கேருந்து டைரெக்டாக பீச் அக்சஸ் போகலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2.50 crore. மேலே வந்து நீங்கள் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கெல்லாம் போட்டு ஓடு மாதிரி ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்டன் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் நான் கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. தேவைப்படும் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ குரூப் அந்த நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவோம். நாங்கள் போடுற மெசேஜ் மட்டும் தான் வரும். நீங்கள் போடுற மெசேஜ் எதுவும் அதில் பண்ண முடியாது. தேவைப்படுறவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.